இவங்க பேர் 7 ரசி வயசு 36 வர 160 சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் அசுவினி சாதி ஒன்னே கவனம் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரிகள் 3 பேர் திருப்பத்தூர் மாவட்டம் சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு பற்றி நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க. இவங்க பேர் ஆதிலட்சுமி வயசு 29 வர 153 சென்டிமீட்டர் ராசி மிதனம் நட்சத்திரம் புனர்பூசம் 3ஆம் பாதம் சாதி ஒன்னே கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 19,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க. இவங்க பேர் இலக்கியா வயசு 27 வர 165 சென்டிமீட்டர் ராசி கம்மம் நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம் சாதி ஒன்னே உடைய சமூகத்தை சேர்ந்தவங்க தண்ணீர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 15,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரர்கள் 2 பேர் சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க. இவங்க பேர் தர்ஷினி வயசு 38 வர 161 சென்டிமீட்டர் ராசி மேஷம் நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் சாதி ஒன்னையில் கலைஞர சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 36,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க. இவங்க பேர் தம்மியந்தி வயசு 39 வர 155 சென்டிமீட்டர் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் சாதி ஒன்னில் கலைஞர சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 62,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட வந்து சகோதரி யாரும் கிடையாது. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணுவரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க. என் பேர் ஸ்வர்ணா வயசு 25 வர 158 சென்டிமீட்டர் ராசி மிதனம் நட்சத்திரம் திருவாதிரை சாதி ஒன்னையில் காலநிலை சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்கம் இருக்காங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்களா. கூட வந்து சகோதர ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்வரம் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்லாம் சொல்லிடுங்க.